இப்போ பார்த்தீங்கன்னா, ஆனந்தி, சாச்சனா, வர்ஷினி, அதுக்கப்புறமா ராயன் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப லீஸ்ட் கவுண்ட் ஓட்ஸில் இருக்கிறாங்க. தர்ஷிகா ஆல்சோ. ஸோ இந்த 5 பேத்துல யார் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய இதாக போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹண்ட்ரட்ஸில் தான் ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அஃபிஷியல் ஓட்டிங்கில். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொடுக்குற ஹிண்ட் என்னென்னா ஹாப்பி எலிமினேஷன்னா எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா இல்லைன்னா சாச்சனாவாக தான் இருக்கும். ஒரு பீரியடில் ஆனந்தி எலிமினேட் ஆகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் ஆனந்தி அந்த வீக் சர்வே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் எனக்கு தெரிஞ்சு சாச்சனாவோ தர்ஷிகாவோ தான் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுலேயும் அதிக சான்சஸ் வந்து சாச்சனாக்கு தான் இருக்குது. சாச்சனா தான் வெளியே போகிறாங்க. அண்ட் இதை வந்து எப்படி விஜய் சேதுபதி அக்செப்ட் பண்ணுவாரா, இல்லை லாஸ்ட் மினிட்ல அவர் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாரா, வேணாம் கூட ஒரு வீக் இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாரா என்னங்கிறது தெரியலை. அண்ட் ஆல்சோ சிங்கிள் எலிமினேஷனாக டபுள் எலிமினேஷனாங்கிறதும் இன்னும் புரிய மாட்டேங்குது. ஸோ டபுள் எலிமினேஷனாக இருந்தால் சாச்சனா அண்ட் தர்ஷிகா கண்டிப்பாக அவுட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க தான் அஃபிஷியல் ஓட்டிங்கில் லீஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். இன்னுமே கன்ஃபார்ம்டாக தெரியலை. கன்ஃபார்ம்டு நியூஸ் வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.